வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ். இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட், 3 ப்ராடக்ட் வரைக்கும் லான்ச் பண்ணுவாங்க. இவங்களோட ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு கையில் ஒரு வாட்ச் இருக்கும், இன்னொரு கையில் ஒரு வாட்ச், காதில் ஒரு இயர்பட்டு, இது மூணுமே ஒரே டைமில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் வந்து போட்டால் தான் நம்ம வந்து இதை ரிவ்யூ ப்ராப்பராக பண்ண முடியும். அந்த மாதிரி வேலைகளாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா பட்ஸ் வெர்வுங்கிற ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு புது மாதிரியான இயர்பட். இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி டிசைன் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஆஃபர் அலர்ட்ஸ் எல்லாமே வேணும்னா அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. இனி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும் போது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டாக் இருக்குது கருப்பு கலரில். அதை பார்க்குறதுக்கு நார்மலான ஒரு டாக்கை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் வருது. தென் இதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை வெளியெடுத்ததுக்கப்புறமா இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா எப்போவுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சார்ஜிங் கேபிள், அப்புறமா ஒரு 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தருவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. தென் இதை தவிர்த்து வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னா, இங்கே பாருங்கள், எப்போவுமே அவங்க கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல் இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். இனி டாக்கை காமிக்கிறேன் பாருங்கள். டாக்கு பார்க்குறதுக்கு நார்மல் டாக்கு மாதிரி தான் இருக்குது. அதில் தோட்டத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாது. தென் அதோட சென்டரில் ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் வந்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு, சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. தென் மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. நார்மல் டாக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டாக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பட் இருக்குது. நண்பா, டாக்கை தவிர இந்த இயர்பட்டுக்கு தனித்துவமாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்வியூவாக இந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தை நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த இயர்பட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், க்ரோம் ஃபினிஷிங் இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு பலபலன்னு இருக்கா, ஃபினிஷிங் பக்காவாக தந்திருக்காங்க. தென் வந்து அதிக ப்ளேபேக் டைமை கொடுக்குது. 45 மணி நேரம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்ததில் 37 மணி நேரம் வரைக்கும் தரவாக கிடச்சிச்சு. 37.25 வரைக்கும் கிடைக்குது. தென் 4 மைக் இருக்குது. மைக்குக்கு இஎன்சி இருக்குது, என்வாயன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இன்ஸ்டா சார்ஜ் வசதி இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 150 நிமிடங்கள் வரைக்கும் பாட்டு கேட்கலாம். இதுக்கப்புறம் இந்த இயர்பட்டு வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா IPX5 தான் வாங்கியிருக்கு. தென் இதோட மைக்கெல்லாம் நல்லாயிருக்கு, பாட்டு கேட்குறதுக்கு. பேஸ் வந்து ரொம்ப தூக்கலாக இல்லை. மற்றபடி ட்விட்டரோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இல்லை, ட்விட்டர் வந்து அதிகமாக ஜாஸ்தி பண்ணி கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ வந்து உணர முடியுது செக் பண்ணி பார்த்ததில். லோ லேட்டன்சி, அதாவது கேம் பிரியர்களுக்கு சப்போர்ட் ஆகும். 40 மில்லி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3. தென் இதோட ஃபில்டர் எல்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க, பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. தென் ஹைப்பர் சிங் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 நான் சொல்லிட்டேன், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். லேட்டஸ்ட் இதை தாண்டி வந்துடுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து 5ல் இருந்து ஸ்டேபிளான வெர்ஷன், இப்போ 5.3யும் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ 5 லேட்டஸ்ட்டு ஸ்டேபிளான வெர்ஷனை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. தென் இந்த பட்டு முழுக்க எல்லாமே டச் கண்ட்ரோல் தான். ஒவ்வொரு டேப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அது என்னென்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பா, டச் கண்ட்ரோலை பொறுத்த மட்டும் பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ப்ரோக்ராமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, அப்புறம் ப்ரெஸ்ஸு அண்ட் ஹோல்டு ஆப்ஷன் தந்துருக்குறாங்க. தென் லெஃப்ட்டில் இருக்கக்கூடியது, அதாவது பாட்டு கேட்கும்போது லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகும்னா, வால்யூம் டவுன் பண்ணுறது, ப்ளே பாஸு, ப்ரீவியஸ் சாங்ஸு, கேமிங் மோடுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு. அதே டைமில் பாட்டு கேட்கும்போது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறது, ப்ளே பாஸு, நெக்ஸ்ட்டு சாங்குக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுவே நீங்கள் ஃபோன் பேசும்போது எப்படி ஒர்க் ஆகும்னா, டபுள் டேப் ஒர்க் ஆகும். அப்புறமா ஹோல்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டை நீங்கள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு காலை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ரைட் சைடும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான் கால் வரும்போது. இவ்வளோ தான் அவங்களுடைய கான்ஃபிகரேஷன் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, ஆனால் பெரிய லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதோட பட்ஜெட் வந்து 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். அதுக்கேற்ற அவுட்புட் தான் உங்களுக்கு இருக்குது. அந்த பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக உணர முடியலை. மற்றபடி பாட்டு கேட்குறதுக்கு சாஃப்டாக இருக்குது. ஃபோன் கால் பேசுகிறதுக்கு பரவாயில்ல, மைக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருக்குது. ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புஷ் பண்ணி விட்றேன். தேவைப்படுறாங்க அதை க்ளைம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.